தமிழ்நாட்டை மேம்படுத்த சிந்தையாலும் செயலாலும் உருவாக்கி தந்தவர்கள் மும்மூர்த்திகள். பகுத்தறிவு பலவன் தந்தை பெரியார், தென்னாட்டு பெர்னாஷா என்று சொல்லப்பட்ட பேரறிஞர் அண்ணா, தலைமை பண்ணை தன்னகத்தே கொண்டவர், மானிடம் போற்றும் மாபெரும் தலைவர், உடன்பிறப்பே என்னும் மந்திர சொல்லுக்கு சொந்தக்காரர், ஊடக உலகின் உதயசூரியன், சமூக நீதியின் காவலர், பேச்சுக்கலையின் பிதாமகர், தமிழ்நாட்டினுடைய உச்சத்தை நிறுத்தியவர், மருத்துவ வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவர், உயர்கல்வியின் கலங்கர விளக்காக மாறியவர், கவிஞர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், ஆய்வாளர்கள் இப்படி அவரை அழைத்தாலும் அண்ணன் கலைஞரே என்று நாங்கள் அழைக்கிற பொழுது தெவிட்டாத தேனம்பாய் எங்கள் இன்னும் நெஞ்சம் இனிக்கிறது. இந்த இன்முகத்தினுடைய மும்மூர்த்திகள் அவளுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று வள்ளுவர் பெருந்தகை அப்படித்தான் குறிப்பிடுகிறார். எதற்கும் அஞ்சாத துணிவு, கசியும் இரக்கம், சீரிய அறிவு, ஆற்றல், சிறந்த குறிக்கோள் உள்ளவர்கள் தான் நாட்டினுடைய வேந்தராக இருக்க முடியும் என்று வள்ளுவர் பெருந்தகை 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னால் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தகைய அனைத்தையும் பெற்றவர்கள் திராவிட நாயகர், நம் தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டிலுமே. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பகுத்தறிவு சுயமரியாதை பாதைகளை வகுத்து தந்தது தந்தை பெரியார், அரசியலமைப்பை வகுத்து தந்தது அண்ணல் அம்பேத்கர், கல்வி தொழில் வளர்ச்சியை நமக்கு தந்தவர் தந்தை பெருந்தலைவர் காமராஜர், இனமானம் தன்மானம் மக்களுக்கு தந்தவர் பேரறிஞர் அண்ணா, சமத்துவம் சமூக நீதியால் தன்மானம் மீட்டு தந்தவர் என் நெஞ்சமெல்லாம் இணைத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் அண்ணன் கலைஞர். அவர்கள் நமக்கு இல்லை, ஆனால் அத்தனை பேருடைய மொத்த உருவமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி மு.க. ஸ்டாலின் என்பவர் நம்ம கண்ணுக்கு தெரிகிறார். எனவே அவருக்கு என் வணக்கங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தங்களுக்கும் என் மண்ணை சார்ந்த துணை பேரவைத் தலைவர் கு. பிச்சாண்டி அவர்களுக்கும், அவை முன்னவர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும், மூத்த அமைச்சர்கள் அண்ணன் K.N. நேரு, ஐ. பெரியசாமி அவர்களுக்கும், என் சக ஏனைய அன்பு அமைச்சர் பெருமக்களுக்கும், அரசு கொறடா ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவையிலே நான் இன்று பேசுகிறேன் என்று சொன்னால் இதற்கு எனக்கு உரிமை தந்தவர்கள், வாக்களித்தவர்கள் திருவண்ணாமலை தொகுதி வாக்காளர் பெருமக்கள். எனவே அந்த திருவண்ணாமலை தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். புறநானூறு 86ஆம் பாடல் காவற்பெண்டு என்னும் ஒரு பெண் புலவர் பாடியிருக்கிறார். அந்த காலத்திலே பெண் புலவர் போட்டிக்கு பாடியதெல்லாம் வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட புறநானூறு பாட்டில் சிற்றில் நுற்றின் பற்றி என்கிற ஒரு தலைப்பிலே பாடுகிறார். நின் மகன் யாண்டுளனோ என் மகன் யாண்டுளன் என் அறியேன், புலி சார்ந்த போகிய கல்லணை போல இயன்ற வயிறு இதுவே தோன்றுவான் மாதோ போர்க்களத்தில் என்று ஒரு பெண்புலவர் பாடியிருக்கிறார். அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஒரு சிறிய வீட்டில அவர் வசித்துக் கொண்ட ஒரு தாய் வசித்துக் கொண்டிருக்கிறாள். அவரை பார்த்து வந்த பெண் கேட்டால், உன் மகன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டாள். அதற்கு அந்த வீரத்தாய் சொன்னால், என்னுடைய மகன் எங்கு உள்ளான் என்பது எனக்கே தெரியவில்லை. காரணம், புலிதங்கிய குகை மாதிரி அவனை பெற்றெடுத்த நான் இங்கே இருக்கிறேன். புலிபோல் செயல்படக்கூடிய என் மகன் போர்க்களத்தில் சென்று எதிரிகளை வென்றிருப்பான் என்று நான் எண்ணுகிறேன் என்று அந்த வீரத்தாய் குறிப்பிட்டாள். புறநானூறு இப்படித்தான் குறிப்பிடுகிறது. அது எனக்கு இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், தாயுமானவராக இருந்திருக்கு திராவிட மாத ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற எங்களுடைய திராவிடத்தாய் பெற்றெடுத்த இளம்புலி நடைபெற்ற ஜனநாயக போரில் எதிரிகளை தும்சம் செய்து 40க்கும் 40 வெற்றி கண்டு உடைத்த எங்கள் திராவிட புலி தம்பி உதயநிதியே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளும் 24 நாட்கள் 122 தேர்தல் பிரச்சார முகாம்கள் 3276 நிமிடங்கள் முடங்கி
இந்த வெற்றிக்கு வித்திட்டவர் செந்தமிழ் நாட்டின் சிந்தனை செல்வன் திராவிட கலைவேந்தன் எங்கள் இளவல் மாண்புமிகு உதயநிதி தம்பி அவர்களுக்கு என் நன்றியும் பாராட்டலையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். சாலை, பொதுவாக சாலை என்று சொன்னால் சொல்லுக்கு என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் விரிந்த பரந்த இடம் என்பதுதான் அதற்கு பொருளாக இருக்கிறது. நான் பல அகராதியெல்லாம் படித்து பார்த்தேன். இப்படித்தான் சொல்லுகிறார்கள். சாலை என்று சொன்னால் விரிந்த பரந்த இடம் என்ன என்று அப்படித்தான் பொருள் சொல்லப்படுகிறது. உதாரணமாக தொழிற்சாலை, தொழிற்சாலை என்பது விரிந்து பரந்த பெரிய இடமாக இருப்பதால் அதற்கு தொழிற்சாலை என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் தான் வைத்தியசாலை, சிறைச்சாலை, அறச்சாலை, பண்டகச்சாலை, யாகசாலை, ஆயுதசாலை, நாம் படிக்கிற பாடசாலை. அதனால்தான் நெடுந்தூரம் உள்ள இடங்களை இணைந்து விரிந்து பறந்து இருக்கிற காரணத்தினால் இந்த துறைக்கு நெடுஞ்சாலை துறை என்று இலக்கியம் அப்படித்தான் குறிப்பிடுகிறது. மனிதர்களுக்கு தலையிலிருந்து கால் வரை இணைப்பை ஏற்படுத்தியது தெரியுமா? ரத்த நாணங்கள் தான். அப்படி தமிழ்நாட்டுடைய கிராமங்கள், நகரங்கள், துறைமுகங்கள், விமானங்கள், இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை ஒருங்கிணைக்கிற ஒரே சக்திக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும்தான் உண்டு என்று சொன்னால், வீட்டிலிருந்து நாம் வெளியே வந்தால் நாம் சாலையில் தான் கால் வைக்க வேண்டும். இதில் முக்கியத்துவத்தை அறிந்த காரணத்தினால் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நெடுஞ்சாலைத்துறைக்கு மூலதன செலவில 40 விழுக்காடு அளவிற்கு நிதி ஒதுக்கீடு ஆண்டாண்டு தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு இருக்கிறார். இத்தகைய பெருமை வாய்ந்த நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைக்கு என்னை அமைச்சராக்கி வழிகாட்டி கொண்டிருக்கிற மாண்பு முதலமைச்சரை நான் எண்ணி நான் பெருமிதம் அடைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த துறை எப்படி இயங்குகிறது என்று சொன்னால், நெடுஞ்சாலை துறையில மாநில நெடுஞ்சாலை 12,349 கிலோமீட்டர், மாவட்ட முக்கிய சாலை 12,034 கிலோமீட்டர், மாவட்ட இதர சாலை 42,833 கிலோமீட்டர், தேசிய நெடுஞ்சாலை 1,677 கிலோமீட்டர். ஆக மொத்தம் மாநில அரசாங்கத்தின் மூலமாக 68,893 கிலோமீட்டர் நீள சாலையை பராமரிக்கப்படுகிறது. இந்த நிர்வாக அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால், முதன்மை இயக்குனர் நிர்வாகம், இயக்குனர் நெடுஞ்சாலைத்துறை ஆராய்ச்சி நிலையம், தலைமை பொறியாளர், கட்டுமானம் பொறியாளர் உட்பட 8 தலைமை பொறியாளர்கள் அடங்கி 10 அலகுகளாக இந்த நெடுஞ்சாலைத்துறை பயணித்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் CMRD, போக்குவரத்து செறிவு மற்றும் முக்கிய இணைப்புகள் அடிப்படையில் சுங்கச்சாவடி இல்லாத 4 வழிச்சாலை உருவாக்குவதே இந்த அரசுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 1397 கோடி மதிப்பீட்டில் 166 கிலோமீட்டர் சாலைகளை 4 வழிச்சாலையாகவும் 185 கிலோமீட்டர் 166 சாலைகள் 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டத்திலே 185 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை பணிகள் முடிவிட்டிருக்கிறது. சாலை ஓடுதளத்தை மேம்படுத்துவது அதுதான் பெரும்பான்மையாக நடைபெறுவது. சீரான போக்குவரத்து மேம்படுத்த சாலையின் மேற்புறவை வலுவை சேர்ப்பது. சென்ற ஆண்டு 466 கோடி ரூபாயில மதிப்பீட்டில் 1046 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த திட்டத்தில் 1700 கிலோமீட்டர் நீள சாலை பணிகள் 470 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டிருக்கிறது. கிராம சாலைகளை பொறுத்தளவு மேம்படுத்துவதில் இந்த அரசு தனி கவனம் செலுத்துகிறது. கடந்த ஆண்டு 780 கிலோமீட்டர் நீளச்சாலையை 878 மதிப்பீட்டில் மேம்பட செய்யப்பட்டது. கடந்த நிதியாண்டில் 1735 கிலோமீட்டர் நீளச்சாலையை 1903 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படுகிறது. மேலும் உள்ளாட்சி சாலைகள் 246 பாலங்கள் ரூபாய் 833 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு தங்கும் தடையின்றி போக்குவரத்து உறுதி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டில் மேலும் இந்த பணிகள் தொடரும். புறவழிச்சாலையை பொறுத்தவரைக்கு போக்குவரத்தினை தங்கு தடை இல்லாமல் செல்வதை உறுதி செய்வதுதான், நகர பகுதியில் இருக்கிற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதுதான் என்னுடைய பணி. கடந்த ஆண்டு ராசிபுரம், பார்த்திபனூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி ஆகிய 3 புறவழிச்சாலை பணிகள் முடிக்கப்பட்டது. 21 புறவழிச்சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது 27 புறவழிச்சாலைகள் பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. 38 புறவழிச்சாலைகள் விரிவான திட்டறிக்கை தயாரிக்கிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை ஒட்டி தரைப்பாலங்கள், மழை காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினால் தரைப்பாலங்கள் தண்ணீரில் மூழ்குவதை
போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது, கிராமங்கள்லாம் துண்டிக்கப்படுகிறது. மக்களின் அன்றாட நடவடிக்கைகள், சரக்கு போக்குவரத்து, விளைபொருள்கள் சந்தைப்படுத்துதல், மாணவர்கள் பள்ளிக்கு செல்வது போன்ற உள்ள இடையூறுகளை இந்த அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் சென்ற ஆண்டு 789 கோடி மதிப்பீட்டில் 272 தரைப்பால பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 237 தரப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக கட்டப்பட்டன. ரயில்வே பாலங்களை பொறுத்தளவுக்கு 2022 2023 ஆண்டில் அறிவிக்கப்பட்ட 10 பாலங்கள் இந்த ஆட்சி வந்த உடனே தான். சென்ற ஆட்சியில் பல பாலங்கள் அறிவிக்கப்பட்டு இன்னும் நிலுவிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வேண்டிய பணிகள் நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே 22 23 10 பாலப்பணிகள் நிலையெடுப்பு பணிகள் சிறப்பாக செய்யப்பட்டதால் 9 பணிகள் நிலையெடுப்பு முடிந்து கட்டுமான பணிகள் இந்த அரசு தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியான செய்தியாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 23 24 4 பாலப்பணிகள் அரசு ஒப்புதல் பெற்று 3 பாலப்பணிகள் ஒப்பந்தங்கள் கோரப்பட்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், தஞ்சாவூருக்கு டெல்டா பகுதியிலே நானும் அண்ணன் நேரு அவர்கள் சில நேரங்களில் அண்ணன் கலைஞரோடு ஒரே காரிலே பயணிச்சிருக்கிறோம். ஈடாலமங்கலம் என்று ஒரு ஊர் இருக்கிறது, திருவாரூருக்கு போற வழி. அது ஈடாலமங்கலத்திலே போனால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அது காத்து கிடக்கும். பல நேரங்கள் காரில் இருப்பு இடத்துல அண்ணன் கலைஞர் சொல்வார், இதுக்கு எப்பதாயா பாலம் கட்டப்படியும் என்று சொல்வார். ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி, அவர் புதல்வர் இன்றைக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த நீடாமங்கலம் பாலம், ரயில்வே மேம்பாலம் கட்டுகிற பணி சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவிற்கு இப்படி பல பணிகள் நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட சில பணிகள் இப்பொழுது முன்னிலைப்படுத்தப்படுகிறது. சாலை பாதுகாப்பு என்பது அத்தியாவசியமான ஒன்று. ஏன்னா எங்க பார்த்தாலும் விபத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்த முதலமைச்சர்கள் எனக்கு ஆணையிட்டார்கள். ஒரு மாவட்டத்திற்கும் சென்றோம். அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தருடைய மாவட்ட அமைச்சருடைய ஒப்புதலோடு அவருடைய தலைமையில 22 மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களோடு மாவட்ட ஆட்சித்தலைவர், நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை, போக்குவரத்துறை, கல்வித்துறை ஆகிய அத்தனை துறைகளை ஒன்றடக்கி, அதோடு மட்டுமில்ல அந்த ஊரில் இருக்கிற பொதுநல சங்கங்கள் நடத்தி கொண்டிருப்போம், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், இப்படிப்பட்ட பொதுநல சங்கங்கள், போக்குவரத்திற்கு ஓட்டுநர் பணி கொடுக்கிற பயிற்சியாளர்கள் அல்லது கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிற கல்லூரியுடைய நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த முன்னுரிமையில் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் அதிலே கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதுவும் பெருமையான உண்டு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு அதை நாங்கள் மேற்கொண்டோம். அந்த வகையில ஒரு மாவட்டத்திலே கரும்புள்ளி, பிளாக் ஸ்பாட் மற்றும் சாலை சந்திப்புகளில் உள்ள விபத்துகளை தடுப்பதற்காக தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விபத்து தரவுகள் அடிப்படையில் பொறியியல் மேம்பாட்டு தேவைப்பாடு 72 சாலைகள் சந்திப்பு ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் 110 கோடி ரூபாயில மேம்படுத்தப்பட்டு கடந்த ஆண்டு சிறப்பாக இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 395 கோடி மதிப்பீட்டில் 792 பணிகள் எடுக்கப்பட்டு 213 சாலை பாதுகாப்பு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. மீதி பணிகள் தொடர்ந்து துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க சுற்றுத்துறை அமைச்சர்கள் இங்க சிறப்பாக உரையாற்றினார்கள். நெடுஞ்சாலைத்துறை என்று சொன்னால் மரம் வைக்கின்ற பழக்கம் ஏற்கனவே காலத்திலிருந்து இருக்கிறது. ஆனால் எப்படி என்று சொன்னால் மரம் நடுதல் என்ற பெயரில் செடியை நட்டு வைத்திருப்பார்கள். எங்கு பார்த்தாலும் செடி நட்டப்பட்டிருக்கும், அது மரமாக இருக்காது. ஆனால் முதலமைச்சர் என்று ஆணையிட்டார்கள் என்னிடத்திலே. நான் கண்ணு பார்க்கிற பொழுது மரமாக ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில எங்களுடைய துறையை சார்ந்த தலைமை பொறியாளர்களை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து நேரடியாக ஆந்திர மாநில ராஜமந்திரிக்கே போனேன். அங்கு சென்று 8 அடிக்கு மேல்தான் மரங்களை வைக்க வேண்டும் என்ற துறையின் சார்பாக ஆணையத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு 5 லட்சம் மரக்கன்றுகள் நடுவது என்று திட்டமிடப்பட்டு இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை மூலமாக இன்றைக்கு 6 அடி 8 அடிக்கு மேல் இன்றைக்கு மரங்களை நடுவதைத்தான் எங்கள் துறையை பற்றி பெருமையாக குறிப்பிட்டார்கள். இந்த பணி இன்னும் மேலும் மேலும் இந்த மரம் வைக்கிற பணி தொடரும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு 100 மரம் கொடுத்து விட்டேன், நன்றி, மகிழ்ச்சி. இந்தியாவிலேயே முதலாக பொதுவாக சாலைகள் பள்ளம் திடீரென்று தோன்றி விடுகிறது, மழை பெய்கிறது, இயற்கை பள்ளம் தோன்றுவது யாரிடத்திலே சொல்வது? இப்படி ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில. ஆனால் முதலமைச்சர் ஆணையிட்டார்கள். இந்தியாவிலே முதலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைப்படி சாலைகள் பள்ளங்கள் இருந்தால் அவற்றை யாரிடம் சொல்வது, எங்கு போய் புகார் அளிப்பது என்ற சந்தேகத்தை நீக்கும் வகையில் பொதுமக்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில்
நம்ம சாலை செயலி நம்ம சாலை செயலி என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் இளவல் உதயநிதி ஸ்டாலினோடு வைத்து 1/11/2023 அதை நாங்கள் துவக்கி வைத்தோம். செல்போன் மூலமாக புகார் செய்ய வேண்டும். மாநில நெடுஞ்சாலையாக இருந்தால் 24 மணி நேரம் தான். மாவட்ட இதர சாலைகள், மாவட்ட முக்கிய சாலைகள் என்று சொன்னால் 72 மணி நேரம் தான். அதில் செல்போனில் அனுப்பினால் போதும் படம் எடுத்து நான் குறிப்பிட்ட 24 மணி நேரம் 72 நேரங்களில் அது உடனாக பூர்த்தி செய்து உங்களுக்கு திரும்ப அனுப்பப்படும். அதுதான் நம்ம சாலை செயலி என்பது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் 8650 புகார்கள் பெறப்பட்டு அது அத்தனையும் சரி செய்யப்பட்டு மக்களுடைய பாராட்டுகளை இந்த நம்ம செயலி என்பது நம்ம சாலை என்பது இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்ற துறையிலே வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று முதலமைச்சர் கருதிய காரணத்தினால்தான் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினோம். புதிய மென்பொருள் மூலமாக திட்டத்தின் தொடர்புடைய அரசின் ஒப்புதல், மதிப்பீடு தயார் செய்தல், ஒப்பந்த புள்ளி கூறுதல், பணியின் முன்னேற்ற நிலைகள், பணி நிறைவு நாள் போன்ற எல்லா தரவையும் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய துறையில இன்றைக்கு கணினி மூலமாக ஏற்றப்பட்டு வெளிப்படை தன்மையோடு இருக்கிற ஒரு துறையாக நெடுஞ்சாலைத்துறையை நாம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, சில புதுமையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாம் இங்கிருந்து சுற்றுலாவுக்காக ஊட்டிக்கு போகிறோம், கொடைக்கானல் போகிறோம், ஏற்காடுக்கு போகிறோம். போய் வருகிற போது திரும்ப வருகிற நிலையில் மண் சரிவு ஏற்பட்டு விடுகிறது. திரும்பி வீட்டுக்கே போக முடியாத நிலை என்கிற இயற்கை பேரிடரின் காரணத்தினால் அதே முதலமைச்சர் ஆணையிட்டு அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, கொல்லிமலை, வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளில் நிலச்சரிவினால் ஏற்படும் உயிரிழப்பு, பொருட்சேதம் ஆகியவற்றை தடுக்க நிலச்சரிவு மேலாண்மை அவசியமாகிறது. அந்த அடிப்படையில் புதியதாக தொழில்நுட்பத்தை, அதாவது டெல்லியில் இருக்கிற ஐஐடி, சென்னையில் இருக்கிற ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற பேராசிரியர் பெருமக்கள், துறை தலைவர்கள் எல்லாம் ஆய்வு செய்த அந்த அடிப்படையில் இன்றைக்கு புதியதாக புதிய நுட்பத்தை நாங்கள் மலைப்பகுதியிலே இன்றைக்கு நுழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மண்ணாணி, சாயல் நயலிங், வலுவூட்டப்பட்ட மேற்பரப்பில் புல் மற்றும் செடிகளை வளர்ப்பது, ஜியோ ட்ரிப்பிங் காயர் மேட் என்கிற திட்டம், கேபியான் தடுப்பு சுவர் போன்ற நவீன தொழில்நுட்பத்தை இன்றைக்கு மண்ணரிப்பை வெகுவாக தடுக்க இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பரிச்சாத்தமாக நம்முடைய ஊட்டி பகுதியில் சென்ற இடங்கள் எல்லாம் இப்பொழுது அந்த பகுதியில் மண் சரிவே இல்லை என்கிற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிரந்தர வெள்ள சீரமைப்பு பணிகள், நிஜாம் புயல் பாதித்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில், அதே போல தென் மாவட்டங்களிலே குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் இது போன்ற கன்னியாகுமரி மாவட்டங்களில் இதுவரை வரலாறு காலம் மழை பெய்தது. ஏன் தாமரை பழனியே உடைப்பு எடுத்துக் கொண்டது. அப்படிப்பட்ட நிலையில் தான் முதலமைச்சர்கள் எங்கள் துறைக்கு ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் வேகமாக விரைந்து சென்றோம். இங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அருமை சகோதரர், நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சேர்ந்த அமுதராஜுக்கு தெரியும் இந்த நிலைமை என்பது. ராத்திரிக்கு போய் நிக்கிற போது வெள்ளக்காடு, எங்க என்ன புரியவே இல்லை ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையில் தான் நாங்கள் சென்றோம். அங்க சென்று உடனுக்குடன், ஏன்னா சாலையில் சொன்னா ஸ்கூலுக்கு போக முடியாது, சாலை இல்லைன்னா மருத்துவமனைக்கு போக முடியாது, சாலை இல்லைன்னா உண்ணுகிற பொருள் வாங்கி வர முடியாது. சாலை என்பது வாழ்க்கையில நமக்கு முக்கியமானது. அந்த வெள்ளப்பெருக்கில் அந்த சாலைகளை செக் பண்ணிடுவதற்காக இரவென்றும் பகலென்றும் பாராமல் சாலை பணியாளர்கள் 800 பேர், பொறியாளர்கள் ஏறத்தாழ 75 பேர், தலைமை பொறியாளர்கள் 5 பேர், என் துறையை சார்ந்த 2 துறையினுடைய செயலாளர்கள், அத்தனை பேரும் நாங்கள் அங்கே முகாமிட்டு அந்த பணிகளில் நாங்கள் சீரமைக்கிற பணிகளில் நாங்கள் அதுல ஈடுபட்டோம். பொதுவாக இங்கே ஈடுபட்ட மக்கள் பிரதிநிதிகள், அந்த தூத்துக்குடியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அருமை சகோதரி கீதா ஜீவன், அனிதாராஜன் நேரடியாக தெரியும். நான் கூட ஒரு நகைச்சுவையாக சொன்னேன், இந்த ஜேசிபி என்பதற்கு எதற்காக கண்டுபிடித்தார் என்று சொன்னால் இந்த வெள்ள நிவாரணத்திற்குத்தான் கண்டுபிடித்தார்களோ என்று கூட நான் நகைச்சுவையாக சொன்னது உண்டு. காரணம், அந்த ஜேசிபி என்கிற அந்த பக்கெட்டில, ஏன்னா கிட்டத்தட்ட பாத்திரம் சொல்லணும்னாக்கா 8 அடி தண்ணி 9 தண்ணி போகிறது. ஒரு மாடியில் தான் மேலே இருக்கிறார்கள், 2வது மாடியில இருக்கிறார்கள். அவருக்கு எப்படி தண்ணி கொடுப்பது, எப்படி பால் பவுடர் கொடுப்பது?
ஆனால் நெடுஞ்சாலைத்துறையில் இருந்த பெரும்பான்மையான அத்தனை ஜேசிபி எடுத்துக்கொண்டு முதலாக நாங்கள் தான் முதல் தமிழ்நாட்டிலே துவக்கணும். ஜேசிபி தூக்கி பக்கெட்டை மேல நிக்க வைத்துட்டு அதுல பால் பாக்கெட்டு தண்ணி பாக்கெட் எல்லாம் வைத்துக் கொண்டு முதல் மாடி இரண்டாவது மாடி எல்லாம் அப்படிதான் பண்ணோம். அது பரவாயில்லை. நான் மக்கள் பிரதிநிதி, தொண்டனாக இருந்து அமைச்சராக இருக்கிறேன், அது எனக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த துறையினுடைய செயலாளர்கள் கோட்டையில உட்கார்ந்து கொண்டு அரசை உதவியாக இருந்து நடத்தக்கூடிய என்னுடைய 2 துறை செயலாளர்கள், ஒருத்தர் பக்கெட்டில் நான் நடுப்பகுதி என்று சொன்னால் இந்த பக்கெட்ல இந்த பக்கத்தில் ஒரு செயலாளர் நின்று கொண்டார், இந்த பக்கத்தில் ஒரு செயலாளர் நின்று கொண்டார்கள். பால் பாக்கெட் எடுத்து போட்டுக்கொண்டே வந்தார்கள், தண்ணீர் பாட்டிலை போட்டுக் கொண்டார்கள். ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி இருப்பாரு நமக்கெல்லாம் தெரியும் வாழ்க்கையில. ஆனா அப்படி நான் போட்டுக்கொண்டே போகிற பொழுது ஒரு அபலக்குரல் காரணம் மகப்பேறு காலம் அபலக்குரல். அந்த குரலை கேட்ட உடனே வண்டியை நிறுத்திவிட்டு என்னென்று கேட்கிற பொழுது ஒரு அன்பு சகோதரர் மகப்பேறு என்ன 2 மணி நேரத்தில் பிரசவமாக வேண்டும், எப்படி போவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அந்த குரல் கேட்ட உடனே எங்களுடைய துறை செயலாளர்களும் நானும் அந்த இடத்தை அந்த ஜேசிபி அந்த வீட்டினுடைய முதல் மாடியில முட்டை வைத்து விட்டு அந்த சகோதரிகளை அந்த பக்கெட்டிலே இறக்கி இந்த பக்கெட்டில இருந்து அப்படியே கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் பக்கெட்டில் அழைத்துக் கொண்டு வந்து அந்த அன்பு சகோதரிக்கு அந்த வெள்ளப்பெருக்கில் நாங்கள் உதவியாக இருந்தோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது எங்கள் துறைக்கு ஏற்பட்டிருக்கிற பெருமை. அதோடு மட்டுமல்ல, இங்க நம்முடைய அமிர்தராஜ் என்று குறிப்பிட்டார்கள், ஏரல் பாலத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். ஏரல் என்று சொன்னாலே தூத்துக்குடி பகுதியில் இருப்பவர்கள் குட்டி சப்பான் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அவ்வளவு பெரிய வியாபாரம் இந்த குட்டி சப்பான்ல. அனைத்து மதமும் இருக்கிறார்கள், இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று அண்ணன் தம்பியாக வாழ்கிற ஒரு பகுதி அந்த ஏரல், அந்த குட்டி ஜப்பான். அங்கிருந்து ஏரலுக்கும் நசரேத்துக்கும் இருக்கிற பாலம் தாமிரபரணியில் உடைப்பு ஏற்பட்டு விட்டது. அதுதான் அங்க இருந்த நிலைமை. வெளியே வர முடியாத ஒரு நிலைமை. 3 தினங்கள் இரவென்றும் பகராலும் பாராமல் எங்களுடைய துறையினர் செயலாளர்கள், பொறியாளர்கள் நாங்கள் எல்லாம் ரோட்ல உட்கார்ந்து கொண்டு இந்த பணிகளை எப்படியா தற்காலிக பாலப்பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் பணியாற்றி கொண்டிருந்தோம். ஒரு நாள் யாராத்தால 3 மணி இருக்கும், நாங்க ரோட்ல வந்து ஸ்டவ் வைத்துக் கொண்டு அங்கே சமையல் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். நானும் என்னுடைய துறையினர் செயலாளர்களும் நம்முடைய பிரதீப் ஐஏஎஸ் அவர்களும் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களும் என்னோடு ரோட்ல கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் உடனே வந்தார்கள். என்ன சார் இங்க என்ன சார் இல்ல 3 நாள் இதுதான் எங்க பொழப்பு, நாட்டு மக்களுக்கு உடனே பாதையை அமைத்து தர வேண்டும், பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் அந்த துறை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் இந்த குறிப்பிட்டேன். அவரும் சொன்னார் எனக்கு ஒரு தட்டு கொடுங்க என்று சொல்லி அவருக்கு ஒரு தட்டை கொடுத்துட்டு ரோட்டில் தான் சாப்பிட்டுக் கொண்டு அந்த நிலைகளை நாங்கள் சீர் செய்தோம். அந்த அடிப்படையில் 23-22 இந்த நிதியாண்டில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 725 கோடி மதிப்பீட்டில் சீரமைப்பு பணிகள் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசை பொறுத்தளவுக்கு என நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருப்பார் என்று கருதினேன். பத்திரிகை நண்பர் இருக்கிறார்கள், இருந்தால் புரிந்து கொள்ள என்பதற்காக சொல்கிறேன். இந்த 3 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து நிதிநிலையை நெடுஞ்சாலைத்துறைக்கு நான் ஒதுக்குறோம். அந்த ஒதுக்கிய அணியிலே 42,662 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. இதுல கடந்த அரசால் எடுக்கப்பட்ட நிலுவையில் இருக்கிற பணிகளுக்கு மட்டும் ஒதுக்கிய பணம் இந்த அரசாங்கம் தாய்மானாக இருக்கிற ஆட்சி நடத்துகிற தலைவர் என்று சொன்னதற்கு காரணம் இல்லாமல் சொல்லவில்லை. அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு 26,321 கோடி ரூபாய் அவர்கள் ஒதுக்கிய திட்டத்திற்கு பணம் ஒதுக்கி இருக்கிறோம். ஆனால் நாம் அறிவித்திருக்கிற திட்டத்திற்கு எவ்வளவு நாம் செலவு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் 16,374 கோடி மட்டும் தான் நாம் செலவு செய்திருக்கிறோம். அப்படி என்று பார்த்தால் அவர்கள் அறிவித்த திட்டத்திற்கு 62% இந்த ஆட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதே போன்று இன்னொன்று, இந்த துறையின் சார்பாக தமிழ்நாடு கடல்சார் வாரியம் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் பயணியர் முனையம் அமைக்கப்பட்டு 14/23 அன்று பயணியர் கப்பல் இலங்கைக்கு காங்கேசன் துறைக்கு அவரை துவக்குகின்ற அந்த பெருமை எனக்கும் கிடைத்தது. ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து துவக்க நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 2023 அக்டோபர் மாதத்தில் மும்பையில் நடைபெற்ற உலகளாவிய கடல்சார் உச்சி மாநாட்டிலே கலந்து கொள்ள முதலமைச்சர்களுக்கு ஆணையிட்டார்கள். அதிலே சென்று நான் கலந்து கொண்டேன்.
அந்த அடிப்படையில அதுல கலந்து கொண்டு கடல்சார் மேம்பாட்டு முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள், ஏன்னா சிறு துறைமுகங்கள் தமிழ்நாட்டிலே நமக்கு சொந்தம் 17 இருக்கிறது. அதை விரிவுபடுத்துவதற்காக சிங்கப்பூர் என்கிற ஒரு ஊரே எப்படி தான் வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொன்னா துறைமுகத்தின் மூலமாக தான் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆனால் முதலீட்டாளர் மாநாட்டில கடல்சார் மேம்பாட்டிற்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று முதலீட்டாளர் அழைத்திருக்கிறேன். ஒன்றிய அரசின் சாகர்மாலா திட்டத்தின் குமரிமலை தமிழர் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்த பாறையும் இணைப்பதற்காக பாதசாரி நடைபாலம் 37 கோடி ரூபாயில அமைக்கிற பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம், பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் என்பது 11/4/1974 என் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் 1956 தமிழ்நாடு நிறுவன சட்டத்தின் மூலமாக அது துவக்கப்பட்டது. அது பணி நிலக்கரியை எடுத்து செல்கிற பணியை அந்த கப்பல் பார்த்து கொண்டிருந்தது. அது பழைய கப்பலாக ஆகிவிட்ட காரணத்தினால் அது ஏலம் போட்டு விட்டார்கள் அந்த ஆட்சியில. ஆனால் இன்றைக்கு தனியார் கப்பலை ஒப்பந்தம் போடப்பட்டு 3 இடங்களில் 500 மெகாவாட் கொண்டு திறன் கொண்ட வல்லூர் மற்றும் வடசென்னைக்கு அந்த நிலக்கரியை எடுத்து போகின்ற அந்த முகவராக இருந்து இந்த பூம்புகார் கார்பரேஷன் பணியாற்றி கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி படகுத்துறையில் இருந்து விவேகானந்தர் நினைவுப்பாறை ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு வட்டக்கோட்டை வரை படகு போக்குவரத்தினை மேற்கொண்டு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் கடந்த 2 வருடங்களாக லாபத்தில் இயங்கி வருகிறது என்பதை மேலும் நிறுவனத்தை மேலும் மேலும் மேன்மைப்படுத்துவதற்காக இந்த அரசு உறுதுணையாக உழைக்கும் என்று இந்த நேரத்தில் இந்த நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதை தொடர்ந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுப்பணியின் சார்பாக இந்த மானிய கோரிக்கையில பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அசோகர் காலத்து கல்வெட்டுகள் எல்லாம் தூபிகளும் இல்லாமல் போயிருந்தால் மௌரிய பேரரசின் மாட்சியினை மனிதத்தன்மையை நம்மால் உணர்ந்திருக்கவே முடியாது. டெல்லியிலே உள்ள குதிப்பினர் சொல்லும் சரித்திர சான்றுகள் எத்தனை எத்தனை. ஆக்ராவிலே ஷாஜகானுடைய தாழ்மகால் காதல் காவியத்தின் கோவிலாக இன்றைக்கும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் வரலாறு என்னும் அருமையான தங்கப்பேடை திறவுகோலாக திகழ்பவையே. குமரவேலியிலே முத்தமிழறிஞர் கலைஞர் நிறுவியுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை அந்த தங்கப்பேடையின் திறவுகோல் தானே. அதை உருவாக்கியதும் பொதுப்பணித்துறை தானே. அந்த பொதுப்பணித்துறை பொதுமராமத்துறை என்பதை 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்புதான் அந்த பொதுமராமத்துறை என்கிற அந்த வாசகத்தை எடுத்துவிட்டு தூய தமிழில பொதுப்பணித்துறை என பெயர் மாற்றம் செய்தவரும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். இன்றைக்கு உலகத்தமிழுடைய உள்ளங்களெல்லாம் வாழுகின்ற முத்தமிழறிஞர் முதலாக அமைச்சர் பொறுப்பேற்றதும் அந்த பொதுப்பணித்துறை தான். அந்த பொதுப்பணித்துறைக்கு என்னை அமைச்சராக்கி இன்றைக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். பொதுப்பணியை பொறுத்தளவுக்கு பொதுவான அரசு கட்டளை உருவாக்குவதுதான் இதனுடைய முக்கியத்துவம். 1958 உருவாக்கப்பட்ட இந்த துறை 165 ஆண்டு காலம் பீடு நடை போட்டு ஒரு தாய்த்துறையாக இந்த துறை இருக்கிறது. இத்துறையிலே கட்டடக்கலைஞர் பிரிவு, திட்டம் மற்றும் வடிவமைப்பு பிரிவு, தரக்கட்டுப்பாடு பிரிவு, புராதன கட்டடங்களை புனரமைக்கிற பிரிவு, கொதிகலங்கள் பிரிவு, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் சென்னை ஆகிய 4 மண்டலங்களை தலைமையிடமாக கொண்டு பொறியாளர்களை வைத்து சிவில் மற்றும் மின்பொறியில் பிரிவுகளை இயக்கி பல்வேறு அரசு துறைகள் கட்டடங்களை கட்டுவது பராமரிப்பதுதான் இந்த துறையினுடைய பணியாக இருக்கிறது. இந்த துறையில் அனைத்து பணிகளும் நிர்வாக ரீதியாக முதன்மை தலைமை பொறியாளர் மூலம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களுக்கு கட்டிட உறுதி சான்று வழங்குகிறது. எம் சான்று மற்றும் இதர கட்டுமான பொருளுக்கு தரச்சான்று வழங்குவது இதனுடைய பணிதான். முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதும், அது நாட்டுடைய பிரதமராக இருந்தாலும் கீழே இருக்கிற நம்முடைய அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற பொறுப்பு, நிகழ்ச்சி நடத்துகிற பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு தான். இன்னும் சொல்ல போனா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது மைக், ஒளிமயமாக இருக்கிற லைட், உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம் சேர், இது அத்தனையும் ஒருங்கிருப்பது கூட பொதுப்பணித்துறை தான். எனவே அந்த முக்கிய பெருமள் நிகழ்ச்சி ஒருங்கிணைந்தது பொதுப்பணித்துறை தான். செந்தாரப்பட்டியல் ஷெட்யூல் ஆஃப் ரேட், தலைப்பு விலைப்பட்டியல், பிலிந்தி ஏரியா ரேட் தயாரிக்கிற அனைத்து துறைகளும் நம்முடைய பொதுப்பணிகள் தான் செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு வாசகத்தை சொன்னார், திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால்
அதுக்கு 2 கண்கள், ஒன்று மருத்துவம், இன்னொன்று கல்வி என்றார். திராவிட மாடல் ஆட்சிக்கு 2 கண், ஒரு கண் மருத்துவம், இன்னொன்று கல்வி என்று சொன்னார். அதனால்தான் 2023-24 இந்த நிதியாண்டில தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதிகாரமாக மருத்துவத்துறைக்கு ஒதுக்கிய காரணத்தினால்தான் 179 கட்டடங்கள் மருத்துவத்துறைக்கு கட்டப்பட்டு 121 கட்டடப் பணிகள் முடிவிட்டிருக்கிறது. 71 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு 34 கட்டப்பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 12 நீதிமன்ற கட்டடங்கள் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் முடிக்கப்பட்டு 21 கட்டடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 பாரம்பரிய கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டு 39 பாரம்பரிய கட்டடங்கள் புனரமைக்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நபார்டு நிதி திட்டத்தின் மூலமாக 68 உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், மாதிரி பள்ளி கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு 476 கட்டடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தவிர மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை உருவாக்குற வருவாய்த்துறை, பொதுத்துறை, விளையாட்டுத்துறை, மேம்பாட்டுத்துறை, வணிக வரி பதிவுத்துறை, கால்நடை பராமரிப்பு துறை, தமிழ் வளர்ச்சி, தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறை, பிற்பட்டோர் நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, கூட்டுறவுத்துறை, போக்குவரத்து துறை, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை, பெருந்தொழில் துறை, இப்படிப்பட்ட துறையின் சார்பாக கட்டடங்களை கட்டி முடிப்பதும் இந்த பொதுப்பணித்துறை தான். இதற்கு சிறப்பான பணிகளை பொதுப்பணி செய்து வருகிறது. அதே நேரத்தில் பொதுப்பணித்துறை மேற்கொண்ட முத்திரை திட்டங்கள் 1-2 மட்டும் நான் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை நான் முதல்ல பட்டியலிட்டேன். நூற்றுக்கணக்கான கட்டடங்களை பொதுப்பணித்துறை செய்தாலும் கூட முத்தாய்ப்பாக இந்த ஆண்டு செய்த 1-2 நான் சுட்டிக்காட்ட விரும்புவது, முத்தமிழறிஞர் கலைஞர்கள் ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ உதவி அவர்தான் கொண்டு வந்தார்கள். எல்லாருமே அப்பல்லோ மருத்துவ போய் வைத்தியம் பண்ண முடியாது ஒரு காலத்துல. அதுக்காக தான் சொன்ன, ஏழைக்கு ஒரு உயிர் பணக்காரனுக்கு ஒரு உயிர் அல்ல, ஏழைக்கும் பணக்காரனுக்கு ஒரே உயிர் தான். அதை உணர்ந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்கிற காரணத்தினால்தான் இந்தியாவிலே முதலாக கலைஞர் காப்பீட்டு திட்டங்கிற சட்டத்தை அற்புதமான கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஆனால்தான் அவர் வழியில் இருந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற மாண்பு முதலமைச்சர் அந்த கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கிண்டியில கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் 1000 படுக்கை கொண்டது. இன்னும் சொல்ல போனால் எங்கேயுமே அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பே கிடையாது. அத்தனை வசதிகளும் தனியார் மருத்துவமனை எல்லாம் ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் சில மருத்துவத்திற்காக சில பேர் சிங்கப்பூருக்கு போகிறார்கள். இந்த சிங்கப்பூருக்கு இணையான இந்தியாவில் ஒரு மருத்துவமனை இருக்கு என்று சொன்னால் அந்த கிங்கின் சுற்றி இருக்கிற தலைவர் கலைஞருடைய பெயரால் இருக்கிற அந்த மருத்துவமனை தான். 1000 படுக்கை கொண்டவர், சிறப்பான மருத்துவர் எல்லாம் அதை பணியாற்றிக் கொண்டிருக்கிற அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனை கட்டியதும் இந்த பொதுப்பணித்துறை தான். அதோடு மட்டுமல்ல, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இங்கே நேற்றைய கூட தம்பி நம்முடைய கல்வித்துறை தம்பி நம்முடைய மகேஷ் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அவர் பெருமையா பேசுகிற போது எனக்கே பூரிச்சு போயிட்டது. காரணம் என்ன? ஒரு அற்புதமான, இன்னும் சொல்ல போனா தென்னகத்தில் இருப்பவர்கள் படிக்கிற ஒரு நூலகம். பேர் அண்ணா, அவரு கலைஞருக்கு அவர்தான் ஆசிரியர், அவர்தான் குருநார், அவர்தான் அவருக்கு தலைவர். ஆனால் அண்ணாவுடைய நூற்றாண்டு விழா அவர் நினைவுபடுத்துவதற்கு கோட்டூர்புரத்தில் கலைஞர் கட்டினார் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆனால் என் தலைவர் தளபதிக்கு குருவாக தலைவராக இருந்த அந்த அண்ணன் கலைஞரை நினைவூட்டுவதற்காக தென்னக பகுதி மக்கள் எல்லாம் விருப்பத்திற்கு இணங்க மதுரையில கலைஞர் பெயரால் நூற்றாண்டு அடையாளப்படுத்துவதற்காக ஒரு நூலகத்தை நவீன முறையில அது கட்டப்பட்டிருக்கிறது. நேற்று அவர் சொன்னதை போல அந்த மதுரையில் கவின்மிகு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஆண்டோர் சான்றோர் பாராட்டு வண்ணம் முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டது. அதுல ஏறத்தாழ 9 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, சங்க இலக்கியங்கள்ல தொல்காப்பியத்தில, பத்துப்பாட்டில, கலித்தொகையில, ஏன் சிலப்பதிகாரத்தில ஏறு தழுவலை பற்றி குறிப்பிடுகிறது. ஏறு தழுவு என்று இலக்கியத்தில் சொன்னாலும் தெற்கில் இருப்பவர்கள் ஜல்லிக்கட்டு என்று சொல்லுவார்கள் இளைஞர்கள். அப்படிப்பட்ட இந்த காப்பியத்தில் ஏறு தழுவலை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அதில் ஒரு பகுதி அடகாத்தேவன் ஒய்யம்மாள் நாட்டார் கதைப்பால் இன்றைக்கும் அங்க நடைமுறையில் இருக்கிறது. அடகத்தேவன் ஒய்யம்மாள் நாட்டார் என்கிற ஒரு கதைப்பாடல். கிழக்கே பிறந்த காலை, எல்லாம் தெற்கத்துக்காரர் அண்ணன், கிழக்கே பிறந்த காலை, கீழுக்குடி ஒய்யம்மா காலை,
வேட்டி வச்ச ஆம்பளை சிங்கம், அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி யாரோரும் இங்கே நிக்காதீங்க. அண்ணன் தம்பி பங்காளி யாரும் இங்கே நிக்காதீங்க. முறையுள்ள மச்சாமார்கள் யாராக இருந்தாலும் என் காலியை பிடிச்சிடுங்க, என் தாலியை கட்டிக்குங்க. ஒரு வீரத்தாய் சொல்லுகிறாள், நான் தாலி கட்டிக்க வேண்டும் என்று சொன்னால் 7 காலை அடக்கி வந்தால் என் தாலியை கட்டிக்கொள்ளலாம். எனவே முறமாக வாருங்கள் என்று அந்த பகுதியில் இன்றைக்கு இந்த சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கு என்று சொன்னால், ஏறத்தாழ தொல்காப்பியர் காலம் என்று எடுத்துக்கொண்டால் 4000 ஆண்டு. இப்படிப்பட்ட காலங்களை கலைத்திருக்கிற பொழுது 4000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் ஒரு பண்பட்ட தமிழனுடைய பண்பாட்டினுடைய சின்னமாக இருந்தது ஏறுதழுவல். அந்த ஏறுதழுவல் என்கிற ஜல்லிக்கட்டு என்று இன்றைக்கு இளைஞர்கள் கூப்பிடுகிற அந்த ஜல்லிக்கட்டு என்கிற ஏறுதழுவல் ஆங்கில ஐரோப்பா போன்ற நாடுகளில் ஒரே இடத்துல அரங்கம் அமைத்துக் கொண்டு அதை நடத்துகிறார்கள். அதை முதலமைச்சர் கண்டதனுடைய விளைவாக அது உந்து சக்தி தான் தமிழ்நாட்டை தென்பகுதிக்கு இதற்கு உயிர்ப்பாக நினைக்கிறார்கள். எனவே அதை கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த அருங்காட்சியத்தோடு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் அரங்கத்தினை கட்டி கடந்த ஜனவரி மாதம் அதை அவருடைய திருக்கரத்தால் திறந்து வைத்ததோடு மட்டுமல்ல, தென்னக மக்களை பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இங்கே உட்கார்ந்து இருக்கிற அமைச்சர் பெருமக்களாக இருக்க நாங்கள் எங்களுக்கு முகவரி தந்தவர், சட்டப்பேரவை 5 முறை 4 முறை இப்படி இருக்கிற பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முகவரி தந்தவர் என் தலைவர் கலைஞர். 8 கோடி மக்களுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தின் உதய சேரமாக இருக்கிற என் தலைவர் இந்த தமிழ்நாட்டை 5 முறை ஆண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் உள்ளங்களெல்லாம் குடி கண்டவர், தாய்த்திரு நாட்டினுடைய வளப்படுத்தியவர், தன்மானத்தினுடைய தலைமகன். அந்த முத்தமிழறிஞர் கலைஞருக்கு 100 விழா. அந்த 100 விழாவை முன்னிட்டு அவருக்கு ஒரு நினைவிடத்தை உருவாக்க வேண்டும் என்று என் தலைவர் தளபதி அவர் கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் 100 போற்றுகின்ற வண்ணம் அழகு நினைவிடத்தை உலகத்தரத்துடன் ஆலோசனை வழங்கி அது இன்னைக்கு எல்லாம் பாராட்டுறாங்கன்னா அதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் நானே துறை கூட அல்ல. அவருடைய வரைபடத்தை தயார் செய்தவர் அவரே. அவருடைய வரைபடத்தை தயார் செய்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சரே. நவீன கட்டிட கலையுத்தியுடன் கலைஞர் உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர் அவரே. ஆலோசனை வழங்கியவர் அவரே. ஆணையை பிறப்பித்தவர் அவரே. எனவே அந்த திராவிட மாடல் ஆட்சி நாயகர் முதலமைச்சர் அவருடைய பேச்சை கேட்டு அந்த இதை நாங்கள் உருவாக்கி கொண்டிருந்தோம். ஒரு நாள் திடீர் என்று சொன்னார், கலைஞருக்கு அப்படி புதிதாக கட்டிக் கொண்டிருக்கிறோமே, அவருடைய குருநாதர் அவருடைய தலைவர் அண்ணாவுடைய நினைவகம் பாழடைந்து போல் இருக்கிறது, கலைஞருக்கு இணையாக இதையும் நீங்கள் சீர் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு பெருந்தன்மையோடு முதலமைச்சர் சொன்ன அடிப்படையில் தான் இன்னைக்கு வெள்ளை பணிக்கு கல்லோடு இன்றைக்கு 2 ஒரே மாதிரி புதியதாக இருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வச்சிருக்கிற பற்று பாசம் அந்த அடிப்படையில பேர் அண்ணாவுடைய நிலையத்தை அழகர நாங்கள் புதுப்பித்தோம். கலைஞர் உலகம் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் எல்லாம் தயவு செய்து பார்க்க வேண்டும். எதிர்கட்சி நண்பர்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் அறிவுரை சொல்லலாம்னு நினைச்சேன் நான். நீங்க போய் பாரப்பா என்று சொல்லலாம்னு நினைச்சேன். காரணம் என்ன தெரியுமா? இது இந்த அருங்காட்சியம் முப்பரிமாண ஒளிப்படவியல், ஹோலோகிராம், மிக மேஜர் தொழில்நுட்பம், ஊடாட்ட தொடைத்திரை, 7 பரிமாண மெய்நிகர் அனுபவம், அதாவது 70 ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டு இணைக்கும் தொட்டு தொழில்நுட்பம் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு அனைத்தையும் கவரும் வகையில் அழகுற சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை சுமார் 16 லட்சம் பார்வையாளர்கள் அந்த நினைவிடத்தை பார்த்திருக்கிறார்கள். அதை விட ஒன்று சொல்லுகிறேன், 2/6/2002 ஒரே நாளில் மட்டில் 59,211 பார்வையாளர்கள் அந்த நினைவிடத்தை பார்த்திருக்கிறார்கள். இந்தியாவிலே ஒரு நினைவிடத்தை எவ்வளவு பேர் பார்த்ததாக வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உலகத்தரத்தோடு அவைகள் இன்றைக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த கலைஞர் உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் எல்லாம் என்று சொல்வதற்கு, அல்லது இங்க வராத நண்பர்கள் பக்கத்தில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு அவர் சட்டசபைக்கு வருகிறார்களோ அன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த கலைஞர் உலகத்திலே உலகத் தலைவர்கள், இந்திய தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, மக்கள் திலகம் எம்ஜிஆர்,
ஏன் 3 முறை தமிழ்நாட்டை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா. அவர்களுடைய காட்சிகள் எல்லாம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த அதிமுக விட்டு கல்யாணத்துக்கு யார் போனாவே கட்சி கட்டம் கட்டுற கட்சி அந்த கட்சி. ஆனால் என்னுடைய முதலமைச்சர் அந்த அம்மையார் தமிழ்நாட்டை 3 முறை ஆண்டவர். ஆனா அதற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். எனவே அவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தந்துதான் அந்த கலைஞர் உலகம் என்பது சிறப்பாக முதலமைச்சர் அமைத்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் முதலமைச்சருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது, முதலமைச்சருடைய பரந்த உள்ளத்தை காட்டுகிறது, முதலமைச்சருடைய மாண்மையை காட்டுகிறது, அரசினுடைய ஆளுமையை உச்சத்தை காட்டுகிறது, அவர் அனைவருக்கும் பொதுவானவரே என்பது அதை காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கலைஞர் நூலகத்தை நினைவிடத்தை கட்டியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த கட்டிடத்தை பற்றி பொறுத்தளவுக்கு பல இலக்கிய புத்தகங்கள்லாம் நான் படித்திருக்கிறேன். அது ஆயக்கலைகள் 64 என்று ஒரு சொற்றொடர் உண்டு. ஆயக்கலைகள் 64. அந்த கலைகள் ஒரு கலை கட்டிடக்கலை. அந்த கட்டிடக்கலை முகலாயர் காலத்திலே கட்டப்பட்ட கட்டிடக்கலைக்கு முகலாய கட்டடக்கலை என்று சொல்லுகிறார்கள். மௌரிய பேரரசால் கட்டப்பட்ட கட்டடத்திற்கு மௌரிய கட்டடக்கலை என்று சொல்லுகிறார்கள். பல்லவர் காலத்திலே கட்டப்பட்ட கட்டடக்கலைக்கு பல்லவர் கட்டடக்கலை என்று சொல்லுகிறார்கள். சோழர்கள் தஞ்சாவூரிலே பெருங்கோயிலை கட்டியவர்கள் சோழர் கட்டிய கட்டடக்கலைக்கு சோழர் கட்டடக்கலை என்று சொல்கிறார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட இந்தோ சராசனிக் என்கிற கட்டடக்கலைக்கு பிரிட்டிஷ் கட்டடக்கலை என்று சொல்லுகிறார்கள். அவைகள் பல கட்டடங்கள் பல நூற்றாண்டுகளை கடந்து அப்பேரரசர்களுடைய திறமையையும் கலையையும் கலை உணர்வையும் இன்றைக்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. நமது தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்ற பின் அவருடைய சீரிய தலைமையில வழிகாட்டுதலோடு கட்டட அமைப்பிலே வடிவங்கள் செயல்பாட்டை பின்பற்றுகிறது, வடிவம் செயல்பாட்டை பின்பற்றுகிறது என்ற சொற்றொடருக்கு ஏற்றாற்போல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, பயோபினிக் டிசைன் போன்ற பல உயரிய தொழில்நுட்பங்களை தற்போது பயன்படுத்துகிறது இந்த பொதுப்பணித்துறை. மேலும் வியட்நாம் மார்பிள், குவார்ட்ஸ், கற்கள் போன்ற கட்டடத்தை மெருகூட்டும் கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கட்டட கட்டுமான வடிவிலே கூட்டமைப்பு தொழில்நுட்பம் உற்பத்தி, அதே போன்று உயர் கான்கிரீட் கலவைகள், துருப்பிடிக்காத வேதியியல் மூலம் பூசப்பட்ட கம்பிகள் போன்ற நவீன உத்திகள் இதை பயன்படுத்துகிறது. கட்டுமான முறையிலே சிஎன்சி தொழில்நுட்பம், இல்லே தொழில்நுட்பம், ஃப்ரீபேக் தொழில்நுட்பம், இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை இன்றைக்கு பொதுப்பணித்துறை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. பசுமை கட்டட உக்தி, கிரீன் பில்டிங் கான்செப்ட் ஆகிய தொழில்நுட்பங்களுடைய பயன்படுத்தப்பட்ட கட்டடங்கள் கலநயத்துடன் கட்டப்பட்டு வருகிறது. இது போன்ற தற்போது கட்டப்பட்டு வரும் பல கட்டடங்கள் பல நூறாண்டுகள் நிறைத்து அவரது நவீன கட்டிடக்கலை அறிவை இந்த உலகம் அறியும். ஏனே நான் ஒரு பட்டியலிட்டேன், மௌராய காலத்திலிருந்து கட்டடம் என்று சொன்னேன். இப்படி நவீன யுக்தியை பயன்படுத்தி, நியூ டெக்னாலஜி பயன்படுத்தி, பொருளை பயன்படுத்தி இப்ப கட்டப்படுகிற கட்டணங்கள்லாம் 100 ஆண்டு காலம் பின்னால் பேசப்படுகிற பொழுது இந்த கட்டடக்கலைக்கு ஸ்டாலின் கட்டடக்கலை என்கிற அந்த பெருமைக்குரிய காலங்கள் வரத்தான் போகிறது. அப்படிப்பட்ட பணிகளை நம்முடைய பொதுப்பணித்துறையின் சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதை இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். சமூக நீதி போராளிகள் முதலமைச்சர் அவர்கள் இதே நம்முடைய மாமன்றத்தில் 110 சொன்னார்கள். 21 சமூக நீதி போராளிகள் மண்டபம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையின் விதி 110 1987 ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டில் பலியான 21 சமூக நீதி போராளிகள் நம்முடைய பாட்டாளி சொந்தங்களில் புரிந்து கொள்ள என்பதற்காக அதை குறிப்பிடுகிறேன். 1987 ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டுக்கு பலியான 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த மாவட்டத்திலே அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதனை தொடர்ந்து திருச்சி, சென்னை நெடுஞ்சாலை, விழுப்புரம் வட்டம் வழுதாவூர் ரெட்டி என்கிற கிராமத்தில் 2.77 ஏக்கர் பரப்பலில் அரசு 1169 நாள் 14/9/23 அன்று 5.70 கோடி மதிப்பீட்டில் 8416 சதுரடி நூலகத்தின் கூடிய மண்டபம் கட்டப்பட்டு விட்டது. விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சவுடனே தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அது திறக்கப்படும்.
ஏன்னா ஏதோ சொல்லிட்டு போயிட்டாருன்னு சில நேரங்களில் அறிக்கை விட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால சொல்றேன், நான் பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் முடிஞ்சு இருக்குது. இடைத்தேர்தல் வந்த காரணத்தினால் திறக்க முடியல. அதனால இடைத்தேர்தல் முடிந்த உடனேயே சிவகுமாருக்கு சேர்த்து சொல்றேன், அதனால் திறக்கப்படும். அதோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக பேரறிஞர் அண்ணாவுடைய தம்பியாக என் தலைவருடைய கலைஞருடைய நண்பனாக இருந்து இதே மாவட்டத்தில் உரை நிகழ்த்தி தென்னார்காடு மக்களுக்கு விடிவெள்ளியாக திறந்தவர் அண்ணன் ஏ கோவிந்தசாமி. நான் அறிவேன், ஏன்னா அவருடைய தலைமையில நான் படிக்கிற போது ஒரு டிராமாவே போட்டேன். நான் எனக்கா தீர்ப்பு என்ற ஒரு நாடகத்தை அண்ணன் ஏ கோவிந்தசாமி தலைமையில நாடகம் போட்டவன், அவர் எனக்கு நன்றாக தெரியும். ஆனா அண்ணன் ஏ கோவிந்தசாமிக்கு போன முறை இடைத்தேர்தலில் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் தேர்தலில் பங்கு பெற்றார்கள். அப்போ தேர்தலில் ஒரு வாக்குறுதி சொன்னார், திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பேற்றால் இதுவரைக்கும் பாராமுகமாக இருந்த அண்ணன் ஏ கோவிந்தசாமிக்கு நூலகத்தோடு நான் மணிமண்டபம் கட்டுவேன் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் சொன்னார். இங்க இருக்கிற அத்தனை பேர் நாம் உழைத்த ஆட்சி பொறுப்பை முதலமைச்சரை கொடுத்தோம். அவர் மாண்பு முதலமைச்சர் 21, 22 மானிய கோரிக்கையில ஏழை எளியோருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காற்றிய மறைந்த அண்ணன் தனிப்பெருந்தலைவர் பேரறிஞர் அண்ணாவுடைய தம்பியாக தலைவர் கலைஞருடைய உற்ற நண்பராக இருந்த அண்ணன் கோவிந்தசாமிக்கு 170 அரசாணை 170 14/9/23 படி 4 கோடி மதிப்பீட்டில் அவருக்கு 5860 சதுரடியில நூலகத்தின் கூடிய அரங்கம் கட்டப்படும் என்று சொன்னார்கள். கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, அன்னம் பூசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இடைத்தேர்தல் முடிந்த உடனேயே தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அண்ணன் ஏ கோவிந்தசாமியுடைய நூலகமும் அவருடைய சிலையும் அங்கே திறக்கப்படும் என்ற நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சென்ற ஆண்டு பொதுப்பணித்துறையின் சார்பாக 17 அறிவிப்புகள் என்னால் வெளியிடப்பட்டது. அனைத்து அறிவிப்புகளும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு பணிகள் பொதுப்பணி சார்பாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் இவ்வாண்டு சில முக்கியமான அறிவிப்புகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாரம்பரிய கட்டடங்களை புனரமைக்கும் பணிக்கு செம்மைப்படுத்தும் வகையில் சென்னையில் மரபு கட்டிடங்கள் வட்ட அலுவலகம் ஏற்படுத்தப்படும். 6 பாரம்பரிய கட்டிடங்கள் ரூபாய் 43,34,00,000 மதிப்பீட்டில் மறுசீரமைத்து புனரமைக்கப்படும். தரக்கட்டுப்பாடு உபகோட்டங்கள் ஆய்வகங்கள் உருவாக்கப்படும். உளுந்தூர்பேட்டையில, ஏன்னா உளுந்தூர்பேட்டை என்பது ஒரு மையப்பகுதி. ஏன்னா சில அமைச்சர் நினைச்சு கூடாது உளுந்தூர்பேட்டைக்கு பொறுப்பு அமைச்சர், அதெல்லாம் இல்ல. அண்ணன் திருச்சியில இருந்து அண்ணன் நேரு அவர்கள் அங்கிருந்து வருகிறார். சென்னை வரைக்கும் அங்க ஒதுங்கிறது கூட இடம் கிடையாது. அல்லது சேலத்தில இருந்து வருகிறவர்களுக்கு இப்படி ஒரு மையப்பகுதி உளுந்தூர்பேட்டை என்பது ஓய்வு எடுப்பதற்கு அல்லது அரசு பணிகளை பார்ப்பதற்கு, அதிகாரிகளை சந்திப்பதற்கு. ஆனால் உளுந்தூர்பேட்டையில அடிக்கடி முதலமைச்சர்கள் போகிற வழி, அந்த வழி அமைச்சர் பெருமக்கள் சிறப்பு விருந்தினர்கள் நீங்க போகிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம். அப்ப எங்களுக்கு இல்லாம உங்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன். அத்தனை பேரும் வேண்டுகோளுக்கு நீங்கள் உளுந்தூர்பேட்டையில புதியதாக ஒரு ஆய்வு மாளிகை இந்த ஆண்டு கட்டப்படும். நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக அறிவிப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் பொன்னான திட்டங்களில் ஒன்றான உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய பெறப்பட்ட கோரிக்கைகளை செயல்படுத்த, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் நிறைய கொடுத்திருக்காங்க, முதலமைச்சர் அனுப்பியிருக்கிறாங்க. அதை செயல்படுத்த 2ஆம் கட்டமாக 1055 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். 2, நெடுஞ்சாலைத்துறையின் செயல்பாட்டை மேலும் மேம்படுத்த, எப்ப நெடுஞ்சாலைத்துறை கொடுங்க கொடுத்துட்டாங்களா, ரைட். செயல்பாட்டை மேலும் மேம்படுத்த தற்போது உள்ள சில அலகுகளை மாற்றி அமைத்து பணிகளை பகிர்ந்து துறையின் செயல்திறனை மேம்படுத்த நெடுஞ்சாலை மறுசீரமைக்கப்படும். நெடுஞ்சாலைத்துறையில் பாலங்களை ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மையை கண்டறிந்து பகுதிக்கு ஏற்படுத்துவதற்கு அதை உடனுக்குடன் சீரமைக்க நிபுணத்துவம் வாய்ந்த நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்களை கொண்ட பாலங்கள் சிறப்பு ஆய்வு அலகு என்று ஒரு புதியதாக ஒன்று உருவாக்கப்படும். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தில் CMRDP நடப்பாண்டில் 200 கிலோமீட்டர் நீள சாலைகள் 4 வழித்தடமாகவும் 550 கிலோமீட்டர் நீள சாலைகளை 2 வழித்தடமாக அகலப்படுத்தப்படும். அனைத்து காலநிலைகளிலும் தங்கு தடையின்றி போக்குவரத்து என்ற முதலமைச்சரின் முத்தாய்ப்பான திட்டத்தின் கீழ் 50 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாகவும் 200 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். சாலை பாதுகாப்பு மேம்படுத்த சாலை சந்திப்பு மேம்பாட்டு பணிகள் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். புறவழிச்சாலைகள் தென்காசி, ஆற்காடு, கோடிநாயக்கர், திருநெல்வேலி கவனிச்சிங்க, அதான் உற்று கவனிக்கணும். திருநெல்வேலி,
ஆகிய 4 நகரங்களுக்கு புறவழிச்சாலையும் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் முதல் அரசு மருத்துவமனை வரை புதிய இணைப்பு சாலையும் 321 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். நில எடுப்பு பணிகள் ராமேஸ்வரம் சுற்றுச்சாலை, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோயில் புறவழிச்சாலை, திருத்துறைப்பூண்டி, அத்தராய்ப்பு, மல்லாங்குணறு ஆகியவர்களுக்கு நிலநடுப்பு பணிகள் தொடக்கப்படும். மதுரை வெளிவட்ட சாலை முதல் சிவகங்கை சாலை என வரை புதிய சாலை அமைக்கப்படும். தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். தேவையான நிலநடுப்பு பணிகள் 150 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு அது மேற்கொள்ளப்படும். விரிவான திட்ட அறிக்கைகள் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில், ஏன்னா நம்முடைய வேளாண் துறை அமைச்சரும் நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய சிந்தனை செல்வனும் நம்மள தூங்க கூட விடுறது கிடையாது. நான் உடனே முதலமைச்சர் சொன்னது முக்கியமானதுன்னு, ஏன்னா அது முக்கியமானதும் கூட. என மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் மணல்மேடு முதல் சேத்தியாத்தோப்பு வரை புதிய சாலை அமைக்கவும், அதே போன்று நம்முடைய பதிவுத்துறை அமைச்சர் மதுரை இறங்க முடியல. மதுரை நகரில் சிட்டம்பட்டி முதல் தென்காசி சாலை உள்ள ஆலம்பட்டி வரை புதிய வெளிவெட்டு சாலை அமைக்கவும் விரிவான திட்ட அறிக்கை 59 லட்சம் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு தயாரிக்கப்படும். சென்னை பெருநகர மாநகர பகுதியில் வேளச்சேரி ரயில்வே நிலையம் பேருந்து நிறுத்தம், சென்னை உள்வட்ட சாலையில் கோயம்பேடு சந்திப்பு அருகே என 2 இடங்களில் நகரும் படிக்கட்டுகளுடன் கூடிய நடைமேம்பாலம் அமைத்தல் மற்றும் பள்ளிக்கரணை சந்திப்பு சதுப்பு நிலப்பகுதியை பாதுகாக்கும் நோக்கத்தில் காமாட்சி மருத்துவமனை முதல் துறப்பாக்கம் வரை உயர்மட்ட சாலை மேம்பாலம் அமைக்கவும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க பணிகள் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒட்டந்தத்திர நகரில் மற்றும் திருவண்ணாமலை நம்முடைய நகராட்சி துறையின் சார்பாக கட்டப்படுகிற புதிய பேருந்து நிலையத்திற்கு நகரம் படிக்கட்டுடன் கூடிய நடைமேம்பாலம் 28 கோடி அமைக்கப்படும். தொழிற்சாலைகளை இணைக்கும் வகையில் உள்ள சாலைகளை மேம்படுத்த 200 கோடி மதிப்பீட்டில பணிகள் செயலாக்கப்படும். நெடுஞ்சாலைத்துறை நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மலைப்பகுதியில் நிலச்சரிவுகளை ஏற்படுவதை தடுக்க 25 கோடி மதிப்பீட்டில பணிகள் மேற்கொள்ளப்படும். ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் 600 கிலோமீட்டர் சாலைகளை 680 கோடி மதிப்பீட்டில் இதர மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்தப்படும். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் அயராது கொடுத்த மக்களின் பாராட்டை இந்த அரசு இன்றைக்கு தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எங்களுக்கு அப்பப்போது ஆலோசனை வழங்கிக் கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் தளபதியார் அவர்கள். அவர் சொல்வதை அரசின் சார்பாக நிறைவேற்றுவதற்கு துறைக்கு ஒட்டத்துணையாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஐஏஎஸ், மாண்புமிகு முதலமைச்சருடைய செயலாளர் அன்பிற்குரிய திரு முருகானந்த ஐஏஎஸ், நிதித்துறையுடைய முதன்மை செயலாளர் அன்பிற்குரிய சிறந்த சிந்தனையாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ், மாண்புமிகு முதலமைச்சருடைய செயலாளர் டாக்டர் உமாநாத் ஐஏஎஸ், திரு சண்முகம் ஐஏஎஸ், திருமதி அனுஜார்ஜ் ஐஏஎஸ், மாண்புமிகு முதலமைச்சருடைய தனி செயலாளர் தம்பி தினேஷ்குமார், அதே போன்று இரவென்றும் பகலென்றும் பாராமல் தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்பது கூட எண்ணாமல் இரவு நேரம் என்னுடைய சுற்றுப்பயணமாக இருந்தாலும் பகல் நேர சுற்றுப்பயணமாக இருந்தாலும் நிஜாம் புயலாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் என்னோடு நான் தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்பதை கூட மறந்துவிட்டு என்னுடைய அன்பு சகோதரராக என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற என் துறையை சார்ந்த துறை செயலாளர்கள் அன்பிற்குரிய நம்முடைய கூடுதல் தலைமை செயலாளர் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்கள், பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்கள், நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குனர் திரு முனைவர் செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதே போல நாங்கள் இருக்கிற பணியை உடனே செய்து முடிப்பதற்கு பொறியாளர்கள் தேவை இந்த துறையில. எனவே அந்த அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர்கள், பொதுப்பணித்துறைய சார்ந்த தலைமை பொறியாளர்கள், ஏனைய அரசு அலுவலர்கள், பல்வேறு நிலையில் உள்ள 2 துறையை சார்ந்த பல பொறியாளர் பெருமக்கள் இத்தனை பேரையும் தாண்டி என்னோடு சாலையிலே செப்பனிட்டுக் கொண்டிருக்கிறான சாலை பணியாளர். ஏன்னா அவ இல்லைன்னு சொன்னா எங்களால் அந்த தூத்துக்குடி சம்பவத்தை சரி செய்திருக்க முடியாது. எனவே அந்த சாலை பணியாளர்கள், அவருக்கு கீழே பணியாற்றிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாமன்றத்தின் மூலமாக அமைச்சர் என்கிற முறையில் துறையின் சார்பாக
அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ 87 சாலைப்பணிகள் குறித்து 87 வெட்டு தீர்மானங்களும், பாலப்பணிகள் குறித்து 31 வெட்டு தீர்மானங்களும், ரயில்வே மேம்பாலம் குறித்து 13 தீர்மானங்களும், கொள்கை குறித்த விளக்கம் 22 தீர்மானங்களும், ஒப்பந்தத்திற்கு 2 வெட்டு தீர்மானங்களும், பணி நியமனங்கள் 2 தீர்மானங்களும், இதர பணிகளுக்கு 10 தீர்மானங்களும், பிற துறையை சார்ந்த தீர்மானங்கள் 6 தீர்மானங்களும், வடிகாலுக்கு 3 தீர்மானங்களும், ஊராட்சி சாலைகள் மற்றும் இதர சாலைகள் தர உயர்த்தலுக்கு 3 ஆக மொத்தம் 183 வெட்டு தீர்மானங்களை நெடுஞ்சாலைத்துறை மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொதுப்பணித்துறையின் சார்பாக அரசு அலுவலர் குடியிருப்புக்கு 15, ஆய்வு மாலைக்கு 14, பள்ளி கட்டணங்களுக்கு 5, பாலங்களுக்கு 5, இதர கட்டணங்களுக்கு 9, கொள்கை விளக்கு குறிப்புக்கு 5 ஆக மொத்தம் 54 வெட்டு தீர்மானங்கள் பொதுப்பணியின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பல்வேறு நிலையில பல ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறார்கள். அன்பழகன், சந்திரன், ஊர்வசி, அமிர்தராஜ், சிவகுமார், தேவராஜி, நண்பர் நயனார் நாகேந்திரன், வெங்கடேசன் போன்றவர்கள் பல்வேறு ஆலோசனைகளையும் சில கருத்துக்களையும் சில வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார்கள். வெட்டு தீர்மானம் கொடுத்திருக்கிறார்கள். பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு என்கிற காரணத்தினால் வெட்டு தீர்மானமாக உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேசிய நம்முடைய அன்பழகம் அவர்கள் கும்பகோணம் புறவழிச்சாலை உட்பட சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். நான் குறிப்பெடுத்திருக்கிறேன். நானும் நேரடியாக கும்பகோணத்திற்கு சென்று அதை நான் பார்வையிட்டிருக்கிறேன். அதே போன்று நம்முடைய தம்பி சந்திரன் அவர்கள் இருவழிச்சாலையை 4 வழிச்சாலை ஆக்க வேண்டும், திருத்தணி மலைப்பாதையை விரிவுபடுத்த வேண்டும், பல பாலங்களை கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அவருக்கு உறுதுணையாக திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்களும் தொடர்ந்து இந்த மாவட்ட வளர்ச்சியை கருதி இடத்திலே சொல்லியிருக்கிறார். அதையும் நான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அதே போன்று வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய சோழவந்தான் தொகுதி வாடிப்பட்டி முதல் தெத்தூர் மேட்டுப்பட்டி வரை சாலை வரும் நிதியாண்டில் நிதிநிலைக்கு ஏற்ப போக்குவரத்து சேவை ஏற்ப அதை விரிவுபடுத்த எடுத்துக் கொள்வதோடு மட்டுமல்ல பல கோரிக்கைகள் எடுத்து வைத்திருக்காரு. அதையும் நான் குறிப்பிடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். இது போன்ற பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்ததெல்லாம் இந்த துறையின் சார்பாக ஒன்றே நானே நேரடியாக படித்து அவைகள்லாம் குறிப்பெடுத்திருக்கிறோம். முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் எல்லாம் செய்யணும்னு அவருக்கு ஆசை. உங்களுக்கே தெரியும், ஆட்சியை எங்கிட்ட ஒப்படைக்கிற பொழுது 6,28,000 கோடி ரூபாய் கடனை வைத்து விட்டுத்தான் போனார்கள். ஆனாலும் அவர்கள் அறிவித்ததையும் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். என்று சொன்னால் அந்த ஆட்சி உற்றுதுணையாக இருந்து நீங்கள் சொல்லுவதை நாங்கள் செய்யாமலா இருப்போம். ஆனால் அதெல்லாம் நாம் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறோம். புதிதாக வந்திருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்மையார் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்து அவர்கள் சிலதான் கொடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நிதி நிலைக்கு ஏற்ப ஒன்றன் பின் ஒன்றாக கட்டாயம் அதையெல்லாம் செய்து முடிப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லலையே நினைப்பாங்க, ஆனா சொல்றதுக்கு நேரம் போறல, அதனால மொத்தமும் இருக்குது. அதனால அத்தனையும் நீங்கள் கொடுப்பதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கட்டாயம் இந்த அரசு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வெட்டு தீர்மானங்கள் நான் சொல்லிட்டு கன்னியா கொடுத்து நான் நேற்றே படிச்சுட்டேன், நேற்றே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இந்த மானிய கோரிக்கை முடிஞ்ச உடனே கன்னியாகுமரிக்கு நானே நேரடியாக வந்து அவையெல்லாம் பார்த்து கட்டாயம் அதுக்கு முக்கியத்துவம் தருவோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் கொடுத்த வெட்டு தீர்மானத்தை நீங்கள் திரும்ப பெற்று ஏகமனதாக ஒருமனதாக இந்த 2 துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையினுடைய இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 21 நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மானிய கோரிக்கை 21 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 2152 கோடி 54,90,000, மூலதன கணக்கில் ரூபாய் 17,889 கோடியே 81,38,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது.
அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 39 கட்டடங்கள் பொதுப்பணித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. கட்டடங்கள் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை 39 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 434,73,18,000, மூலதன கணக்கில் ரூபாய் 1,360 கோடியே 34,57,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 15 சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம். சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்ற வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை மானிய கோரிக்கை 15 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 57,54,25,000, மூலதன கணக்கில் ரூபாய் 70 கோடியே 1,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 4,83,86,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 54 வனம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. வனம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை மானிய கோரிக்கை 54 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 662 கோடியே 99,37,000, மூலதன கணக்கில் ரூபாய் 456 கோடியே 77,25,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் மாலை 5 மணிக்கு கூடும். வணக்கம்.